ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி பட்டர்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது கூட கட் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி கட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சுடு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் சேருங்க, சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் க்ரீமை சேர்த்து சர்வ் பண்ணால் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது.